வணக்கம். நான் உங்க டாக்டர் கேஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, அதிகமாக வெள்ளப்படுறவங்களுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளப்படுதல் எப்பெல்லாம் படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சஸ்க்கு 3 டேஸ்க்கு முன்னாடி பண்ணலாம். ஆஃப்டர் மென்சஸ் 3 டேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மென்சஸ்லேருந்து 14th டே ஓவலேஷன் டேன்னு சொல்லுவாங்க, அப்போ வெள்ளப்படலாம். இந்த டைம்லலாம் படும்போது இது காமனான கண்டிஷன்ஸ் தான். இதை தவிர மாசத்துல 25 நாளும் வெள்ளப்படும், ஓவர் ஃப்ளோவா இருக்கு, ரொம்ப லீன் ஆகுறேன், ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கு, ஹேர் ஃபால் ஆகுது, ரொம்ப டயர்ட் ஆகுது, அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு பார்க்கக்கூடிய உணவு முறைகள் தான். இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பாடியை குளிர்ச்சியா வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவரா ஜூஸ் வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க நல்லாவே எடுத்துக்கலாம். 3 முக்கியமான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன்ல ஊறப்பட்ட நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், வாட்டர் மிலன் ஜூஸ் எடுத்துக்கலாம், குக்கும்பர் வெள்ளரிக்காய் உங்க உணவுல டெய்லி நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். 2 முக்கியமான காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கலாம். வெண்பூசணி எடுக்கும் போது உங்க கர்ப்பப்பையோட சூட்டை தணிச்சு உடலை குளிர்ச்சியா வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மூலியமா உங்களுக்கு லியூக்கோரியா கண்டிஷன்ஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நீங்க வந்து உணவுல நல்லாவே எடுத்துக்கலாம். டெய்லி நீங்க மோர் உணவுல சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லி விதை, இதுல வந்து டீ போட்டு நீங்க நல்லாவே குடிச்சிட்டு வரலாம். நீங்க வந்து நார்மல் வாட்டர் குடிக்காம வெட்டி வேர் வாட்டர் எடுத்துட்டு வாங்க டெய்லி. அதுவும் உங்க பாடியை குளிர்ச்சியா வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ கோகோனட் வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம், நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். இதுல சப்ஜா விதை போட்டு நீங்க எடுத்துக்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெந்தயத்தை முளை கட்டி நீங்க அதுல உணவுல ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கவங்க கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதெல்லாம் செய்யும் போது உங்க பாடியில இருக்க ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் இது தவிர ஒயிட் டிஸ்சார்ஜ்ல ஏதாச்சும் கலர் சேஞ்சஸ், எல்லோவா இல்ல கிரீனிஷா இல்ல வாட்டரியா இல்ல திக் கிரீம் ஒயிட்டா இந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல இச்சிங்கா இருக்கு, எனக்கு ஜெனிட்டல்ல எரிச்சலா இருக்கு, அந்த அங்க இருக்கக்கூடிய தைஸ்ல வந்து பிக்மெண்டேஷன் ஆகுது, அங்க உள்ள வல்வாஸ்லாம் நல்லா ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த ஃபுட் மட்டும் பத்தாதுங்க. இது கூட மெடிகேஷன்ஸும் கண்டிப்பா வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மேபி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி ஃபங்கல் இல்ல ஈஸ்டா இருக்கலாம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்ல வரலாம், யூடிஐ கண்டிஷன்ஸ், சுகர் பேஷண்ட்ஸ், அனிமியா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பா மெடிகேஷன்ஸும் தேவைங்க. இந்த உணவு மட்டும் பத்தாதுங்க. நம்ம ஹோமியோபதி கிளினிக்கு பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதாவது பாக்டீரியல் வஜினோசிஸ் இருந்துச்சு டாக்டர், ஆனா மெடிகேஷன்ஸ் எடுத்தேன் சரியாயிடுச்சு, ஆனா வந்து எனக்கு அந்த அரிப்பும் எரிச்சலும் சரியா ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நம்ம ஹோமியோபதி கிளினிக்ல 100% கியூர் கொடுத்துருக்கோங்க. மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி.